ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். உறவுகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். இப்போ நம்ம அதனோட வரையறை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ ஏங்கிறது ஒரு கணம், பிங்கிறது இன்னொரு கணம். ஏவில் வந்து 1 2 3 4 5 அப்படிங்கிற 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. பிங்கிற கணத்தில் மதி, அருள், ஜான் அப்படிங்கிற 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இது ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ 1 2 3 4 5 அப்படிங்கிற ரோல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர்னு எடுத்துக்கலாம். இது அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நேமு மதி, அருள், ஜான் அப்படிங்கிற 3 நேம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 1 அப்படிங்கிற ரோல் நம்பர் வந்து மதியோடது அப்படின்னா 1லேருந்து மதிக்கு நம்ம ஏரோ மார்க் போட்டிருக்கோம். 2ங்கிற ரோல் நம்பர் வந்து அருளோடது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா 2லேருந்து அருளுக்கு ஏரோ மார்க் போட்டிருக்கோம். அதே மாதிரி 3ங்கிறது ஜானோடது. 4ங்கிற ரோல் நம்பர் உடைய ஸ்டூடெண்ட் நேமும் மதி தான். இப்போ அந்த கிளாஸில் மதிங்கிற பேரில் 2 பேர் இருக்காங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோமே. அதனால் 1ங்கிற ரோல் நம்பருடைய ஸ்டூடெண்ட் நேமும் மதி தான். 4ங்கிற ரோல் நம்பர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நேமும் மதி தான். இப்போ 5ங்கிறது யாருக்குமே கிடையாது. அதனால் அந்த 5 ஏக்குள்ளே இருந்தாலும் அது யாரு கூடயும் நம்ம வந்து பேர் பண்ணல, ஏரோ மார்க் நம்ம போடலை. அதே மாதிரி மொத்தமாக மதி, அருள், ஜான் அப்படிங்கிற 3 எலமெண்ட்ஸ் தான் பியில் இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி முன்னாடி ஒரு செட் இருக்கும், ரெண்டாவது இன்னொரு செட் இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு ஏதோ ஒரு காரணத்தினால இன்னொரு செட் கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கோம். இதைத்தான் நம்ம வந்து உறவுகள்னு சொல்கிறோம். அதாவது ரிலேஷன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இங்கே அந்த 6ங்கிற சிம்பிளால் இதை குறிப்பாங்க. 1லேருந்து மதி, 2லேருந்து அருள், 3லேருந்து ஜான், 4லேருந்து மதி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு காரண காரியத்தோட தொடர்புபடுத்தப்பட்டிருக்கக்கூடியது தான். ஒரு எலமெண்ட்டு, ஒரு செட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டு இன்னொரு செட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு எலமெண்ட் கூட தொடர்புபடுத்தப்பட்டிருக்கக்கூடியது தான் நம்ம வந்து உறவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம ரொம்ப மைன்யூட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம். அதாவது 2 கணங்களோட உறவுகள் கொடுத்த பின்னாடி அதனோட மதிப்பகம்னா என்னென்னா, அந்த முதல் கணத்தில் எதுக்கெல்லாம் தொடர்பு இருக்குதோ அந்த மதிப்பை தான் நம்ம வந்து மதிப்பகம்னு எடுத்துக்குவோம். முதல் கணத்தில் வந்து 1 2 3 4 5 அப்படிங்கிற 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 1 2 3 4ங்கிற 4 எலமெண்ட்ஸுக்கு தான் தொடர்பு இருக்குது, உறவு இருக்குது. அதனால் இந்த 1 2 3 4ங்கிறது தான் வந்து மதிப்பகம்னு எடுத்துக்குவோம். இங்கிலீஷில் அதை டொமைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கணம், அந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் துணை மதிப்புன்னு சொல்லப்படும். அங்கே அந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கணத்தில் எதுக்கெல்லாம் தொடர்பு இருக்குதுன்னெலாம் பார்க்க வேண்டியதில்லை. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நம்ம துணை மதிப்புன்னு எடுத்துக்குவோம். இங்கிலீஷில் கோடொமைன் எடுத்துக்கிட்டோம். மதி, அருள், ஜான் 3யுமே நம்ம வந்து துணை மதிப்புன்னு சொல்லிடுவோம். அடுத்தது வீச்சகம்னா என்ன அப்படின்னா, ரேஞ்ச் அப்படின்னா அந்த இரண்டாவது இருக்கக்கூடிய கணத்தில் எதுக்கெல்லாம் உறவு இருக்குதோ, எதுக்கெல்லாம் ஏரோ மார்க் இருக்குதோ அதை தான் வந்து நம்ம வீச்சகம்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த துணை மதிப்பகமும் வீச்சகமும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா துணை மதிப்பகத்தில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த 3க்குமே ஏரோ மார்க் இருக்குது. அதனால தான் இந்த கோடொமைனு ரேஞ்ச் 2லேயுமே ஒரே ஆன்சர்ஸ் வந்திருக்கு. சில இடத்துல கோடொமைன் வேறையாக இருக்கும், வீச்சகம் வேறையாக இருக்கும். அதாவது இதில் எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் இப்போ இங்கே இருந்தால் கூட அதுக்கு ஏரோ மார்க் இல்லைங்கிறப்போ அது துணை மதிப்பகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிரும், ஆனால் வீச்சகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகாது. சரி, இது ஒரு முக்கியமான தலைப்பு, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே இந்த மாதிரி உறவு, இது உறவா அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இதுக்கப்புறம் உறவான்னு கேட்டாவே நீங்கள் முதல்ல அதனோட கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிச்சிடணும். இப்போது இந்த ஏவுக்கும் பிக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். கார்ட்டீசியன் பெருக்கல் நமக்கு நல்லா தெரியும். எப்படி 1, மதி, 2, மதி, 3, மதிங்கிறதான கார்ட்டீசியன் பெருக்கல். அதுதான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், A × B. 1, மதியில் ஆரம்பித்து 5, ஜான் வரைக்கும் முடியும். ஸோ இது கார்ட்டீசியன் பெருக்கல். இது உறவுங்கிறப்போ இந்த ஏரோ டயக்ராம் வச்சு தான் நீங்கள் உறவு கண்டுபிடிக்க முடியும். உறவுங்கிறது என்னது, 1லேருந்து மதி, 2லேருந்து அருள், அதை இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இது உறவு. இது கார்ட்டீசியன் பெருக்களோட ஆன்சரு. இது வந்து உறவுங்கிறதோட ஆன்சர். உறவை வந்து நம்ம வரிசை சோடி முறையில் குறிச்சிருக்கிறோம். எப்போவுமே இந்த உறவுங்கிறது வந்து இந்த கார்ட்டீசியன் பெருக்களோட உட்கணமாக தான் இருக்கும். உட்கணம்னா இந்த உறவோட ஆன்சர் எல்லாம் இந்த கார்ட்டீசியன் பெருக்களுக்குள்ளே அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 6ஆனது A × Bன்னு உட்கணமாக உள்ளது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, 6ஓட மதிப்பு பாருங்கள், 1, மதிங்கிறது இந்த உட்கணத்தில் இருக்கும். இந்த A × Bக்குள்ளே உள்ளே இருக்கும் 1, மதின்னு. 2, அருளுங்கிறதும் இங்கே இருக்குது. 3, ஜானுங்கிறது இங்கே இருக்குது. 4, மதிங்கிறது இங்கே இருக்குது. எப்போவுமே 2 கணங்கள் வந்து 2 கணங்களோட உறவுகள் அந்த 2 கணங்களோட கார்ட்டீசியன் பெருக்களோட உட்கணமாக தான் இருக்கும். ஏன்னா இது சார்ந்த கேள்விகள் தான் நம்ம சில இடத்துல பார்த்துட்டே இருப்போம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 விஷயம். டொமைன்னா என்ன, கோடொமைன் என்ன, ரேஞ்சுனா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கணத்துக்கும் இன்னொரு கணத்துக்குமான உறவு எப்போவுமே அதனோட கார்ட்டீசியன் பெருக்களோட உட்கணமாக தான் இருக்கும். அந்த உறவுங்கிறோட ஆன்சர்ஸ் வந்து
அந்த கார்ட்டீசியன் பெருக்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி.